நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது ராஜஸ்தான் மாநிலம் குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் வடமேற்கே பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். இந்த மாநிலத்தின் கடந்த 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த மாநிலத்தில் இந்துக்கள் 88.4%, முஸ்லிம்கள் 9.07%, சீக்கியர்கள் 1.27%, ஜைனர்கள் 0.91%, கிறிஸ்தவர்கள் 0.14% இருக்கிறார்கள். ராஜஸ்தானின் கல்வி அறிவு 66.1%, நகர்ப்புறங்களில் இது 79.7%, கிராமப்புறங்களில் 61.4% இருக்கிறது. ஆண்களின் எழுத்தறிவு சராசரியாக 79.2% இருக்கிறது. இதில் நகர்ப்புறங்களில் 87.9%, கிராமப்புறங்களில் 76.2% இருக்கிறது. பெண்களின் எழுத்தறிவு 52.1% இருக்கிறது. இதில் நகர்ப்புறங்களில் 70.70%, கிராமப்புறங்களில் 45.8% இருக்கிறது. இந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்து தற்போது பார்ப்போம். ராஜஸ்தானில் 2,76,12,224 ஆண் வாக்காளர்களும் 2,53,18,304 பெண் வாக்காளர்களும் இருக்கிறார்கள். அதோடு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 624 பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 5,29,31,152 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது 74.45% வாக்குகள் பதிவாகின. அந்த வகையில் அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாகக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக ராஜஸ்தான் இருக்கிறது. ராஜஸ்தானில் மொத்தம் 25 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 4 எஸ்சி தொகுதிகளும் 3 எஸ்டி தொகுதிகளும் அடங்கும். ராஜஸ்தானை பொறுத்தவரை அது இருமுனை அரசியல் களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே காங்கிரசும் பாஜகவும் மட்டுமே பிரதான கட்சிகளாக இருக்கின்றன. மாநிலத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இவ்விரு கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன. மற்ற சில கட்சிகள் இருந்தாலுமே கூட அவற்றின் செல்வாக்கு மிக மிக குறைவாகவே இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஹனுமன் பெனிவால் தலைமையிலான ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, மோகன்லால் ராவத் தலைமையிலான பாரதிய ஆதிவாசி கட்சி ஆகிய கட்சிகள் குறைந்த செல்வாக்குடன் மாநிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 6 நாடாளுமன்ற தொகுதிகளின் நிலவரம் குறித்து தற்போது பார்ப்போம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் 24 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது. ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் பாஜக 59% வாக்குகளை பெற்றது. காங்கிரஸ் கட்சி 34.56% வாக்குகளை பெற்ற போதிலும் ஒரு தொகுதியில் கூட அக்கட்சி வெற்றி பெறவில்லை. அதற்கு முந்தைய 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் அனைத்திலுமே பாஜக வெற்றி பெற்றது. இந்த கட்சி 55.61% வாக்குகளை பெற்றது. காங்கிரஸ் கட்சி 30.73% வாக்குகளை பெற்ற போதிலும் ஒரு தொகுதியில் கூட அக்கட்சி வெற்றி பெறவில்லை. இதர கட்சிகளில் எந்த ஒரு கட்சியும் 1% வாக்கை கூட பெறவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 20 இடங்களில் வெற்றி பெற்றது. மொத்தம் 47.19% வாக்குகளை இக்கட்சி பெற்றது. 36.57% வாக்குகளை பெற்ற பாஜக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 9.31% வாக்குகளுடன் சுயேட்சை ஒருவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலில் பாஜக 21 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 49.01% வாக்குகளை அக்கட்சி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 41.42% வாக்குகளை பெற்ற போதிலும் 4 தொகுதிகளில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றது. அதற்கு முன்பாக நடைபெற்ற 1999 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 45.12% வாக்குகளுடன் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாஜக 47.23% வாக்குகளுடன் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கடந்த 1998 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 18 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இக்கட்சி 44.45% வாக்குகளை பெற்றுள்ளது. பாஜக 41.65% வாக்குகளுடன் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த 6 மக்களவை தேர்தல்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவற்றில் 4 முறை பாஜகவும் 2 முறை காங்கிரஸ் கட்சியும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி அமைத்து வருவதை பார்க்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக இதே போன்ற ஒரு நிலையில்தான் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. ராஜஸ்தான் முதல்வராக கடந்த ஆண்டு
டிசம்பர் 15ஆம் தேதி பஜன்லால் சர்மா பதவியேற்றார். இவர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். யாரும் எதிர்பாராத வகையில், இன்னும் சொல்ல போனால் அவரே கூட எதிர்பார்க்காத வகையில் அவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். அவரது தேர்வு ராஜஸ்தான் அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் இதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாஜக 2 துணை முதல்வர்களை நியமித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பஜன்லால் சர்மாவின் தேர்வு ராஜஸ்தானில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே துணை முதல்வர்களாக ராஜவம்சத்தைச் சேர்ந்த தியா குமாரியும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரேம்சந்த் பைரவாவும் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பஜன்லால் சர்மா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளதால் அவரது தேர்வு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ராஜஸ்தானை பொறுத்தவரை பஜன்லால் சர்மாவுக்கு ஒரு பெரிய பரீட்சையாகவே பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களில் ராஜஸ்தானும் ஒன்று. கடந்த கால நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்த போதிலும் அதற்கான வாக்கு வங்கியில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படவில்லை. அது தனது வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்கான முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்தி மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அவர் ராஜஸ்தானில் போட்டியிட இருக்கிறார். இதற்காக வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். ராஜஸ்தானில் சோனியா காந்தி போட்டியிடுவது என்பது ராஜஸ்தான் மீதான காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் காங்கிரசின் 2 பெரும் தலைவர்களான அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் இடையே நிலவி வந்த பூசல் தற்போது சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையுடனும் மிகப்பெரிய தீவிரத்துடனும் எதிர்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் பாஜக இந்த மாநிலத்தில் வலிமையான பலத்துடன் காங்கிரஸை எதிர்கொள்ள காத்திருக்கிறது. பாஜக மட்டுமின்றி RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ராஜஸ்தான் பார்க்கப்படுகிறது. பழங்குடி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தெற்கு ராஜஸ்தானில் பாஜக அதிக செல்வாக்கோடு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய மகேந்திரஜித் மாலவியா என்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழங்குடியின தலைவர் தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். இது பாஜகவுக்கு மேலும் வலிமையை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் காங்கிரஸை விட பாஜக களத்தில் சற்று வலிமையாகவே இருக்கிறது. இது அம்மாநிலத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் மூலமும் தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாஜக தலைமையிலான NDA அணி வலிமையாக இருப்பதோடு அதிக தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கள நிலவரங்கள் உணர்த்துகின்றன. அதே நேரத்தில் தேர்தல் நெருங்க இத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்து முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.